டாரடெக் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பகுதி ஆள் இருக்கக்கூடிய பொருத்தமான பொருளை அறிக அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடியது. பண் அப்படின்னா இசை, வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை, அதாவது கொடைத்தன்மை அப்படின்னு அர்த்தம். இந்த வன்மை அப்படின்னு சொன்னால் அது வந்து தீமை அல்லது கொடுமை அப்படின்ற மாதிரி குறிக்கக்கூடியது. போற்றி அப்படின்னா வாழ்த்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். புரைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. வலுனாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றம்னு தான் அர்த்தம். பயக்கும் அப்படின்னா தரும். ஈகும் அல்லது ஈகும் அப்படின்ற மாதிரி வரக்கூடியதும் தரும் அப்படின்ற ஒரு பயன், அந்த பொருளை தான் தரக்கூடியது. ஈதல் அப்படின்ற ஒரு பொருள். சுடும்னா வருத்தும். அன்ன அவை போன்றது, அதே மாதிரி அந்த ஓம உருபு, இதெல்லாம் அன்ன போல புரை அதெல்லாம் வரக்கூடியது எல்லாமே. எய்யாமை அப்படின்னா வருந்தாமை. அகம் அப்படின்னா உள்ளம், இது அகன் அப்படின்னு வரும். அகனமர்ந்து ஈதலின் நன்றே அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த கடைப்போலியாக வரக்கூடியது. அமையும் அப்படின்னா உண்டாகும். அறிகை அப்படின்னா அறிதல் வேண்டும். தானே அப்படின்னா படை. கடனே அப்படின்னா கடமை. கடனே அப்படின்னா கடமை. ஆர்கலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைந்த ஓசையை உடைய கடல் அப்படின்னு அர்த்தம். ஆர்கலினா நிறைந்த ஓசையை உடைய கடல். கடல் அப்படின்னா பறவை, வாரணம், அதே மாதிரி வந்து ஆழி, சலதி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து கடல் அப்படின்ற பொருளை தரக்கூடியது. அடுத்ததான் பிணினா நோய். காதல் அப்படின்னா அன்பு, விருப்பம், இது ரெண்டுமே காதலை குறிக்கக்கூடியது. மேதை அப்படின்னா அறிவு, நுட்பம். அப்போ மேதைக்கு எதிர்ச்சொல் என்ன? அறிவற்றவர்கள்னு சொல்லும் போது பேதை. வன்மை அப்படின்னா ஈகை, கொடை, இது ரெண்டுமே வன்மையை குறிக்கக்கூடியது. பிணினா நோய், மெய்னா உடம்பு. கடம்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்பை தான் குறிக்கக்கூடியது. நாணம் அப்படின்னா செய்யக்கூடாததை செய்கிறதுக்கு அச்சப்படுறது. அதாவது வெக்கம் அப்படின்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா எது செய்யக்கூடாததோ அதை செய்கிறதுக்கு பயப்படுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்தன்று, இது நம்ம சிறந்தன்று அப்படின்னா சிறந்தது கிடையாதுன்னு நினைக்கக்கூடாது. சிறந்தது அன்று அப்படின்னு சொல்லலை, அவங்க சிறந்தன்று, அது சிறந்தது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல். வழிபடுதல்லாம் போற்றி வணங்குதல். சுழி அப்படின்னா நம் உடல் மேலே இருக்கக்கூடிய சுழி அப்படின்னு அர்த்தம். நீர்ச்சுழி அதை வந்து குறிப்பாங்க. துண்ணலர் அப்படின்னா பகைவர். துண்ணலர் அப்படின்னா பகைவர். அழகிய மலர் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது துண்ணலர் அப்படின்னா பகைவர் அப்படின்ற பொருள் வந்து நமக்கு தெரியும். ஆனால் அழகிய மலர் அப்படின்ற பொருள் வந்து நம்ம இதுவரை கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அந்த பழைய புத்தகத்தில் இது கொடுத்துருக்காங்க. அப்போ புக்கில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பரிவாய் அப்படின்னா அன்பாய். சாடும் அப்படின்னா தாக்கும், இழுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆடு பரி அப்படின்றா ஆடுகின்ற குதிரை அப்படின்னு அர்த்தம். கைமண் அளவு அப்படின்னா ஒரு கை அப்படின்னு சொல்லும் போது அந்த கையில் அளக்கக்கூடிய அளவு தான் ஒரு ஜான் அப்படின்னு, ஒரு ஜான் அளவு அப்படின்னு அர்த்தம். மெத்த அப்படின்னா மிகுதியாக. பந்தயம் அப்படின்னா போட்டி. புலவீர் அப்படின்னா புலவர்களே அப்படின்னு அர்த்தம். கலைமடந்தை அப்படின்னா கலைமகள். அடுத்து உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது. பெரினும் அப்படின்னா பெற்றாலும். பால் பற்றி ஒரு பக்க சார்பு, நடுநிலைமையிலிருந்து மாறுறது. தோல் வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி. சாயினும் அப்படின்னா அழியினும். இது வந்து நமக்கு இலக்கண குறிப்பில் கேட்டாங்கன்னா இழிவு சிறப்புமை அப்படின்னு வரும். சான்றாண்மை அப்படின்னா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்கக்கூடியது. குன்றாமை அப்படின்னா குறையாது இருத்தல். தூவும் அப்படின்னு சொல்கிறது தூய்மை உடையோர் அப்படின்னு. ஈயும் அப்படின்னா அழிக்கும். நில்லாமை அப்படின்னா நிலையாமை. நெறி அப்படின்னா வழி. தூய்மை அப்படின்னா தூய தன்மை. மாந்தர் அப்படின்னா மக்களை குறிக்கக்கூடியது. நில்லாமை அப்படின்னா நிலையாமையை குறிக்கக்கூடியது. ஈயும்னா அழிக்கும். நெறினா வழி. நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம். தேற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன். வனப்பு அப்படின்னா அழகு. எழில்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அழகு. தூறு புதர். வித்துனா விதை அப்படின்னு அர்த்தம். என்பு அணிந்த அப்படின்னா என்பு கூட்டல் அணிந்த, அதாவது எலும்பையே மாலையாக அணிந்த இறைவனை குறிக்கக்கூடியது. என்பு அணிந்தன எலும்பை மாலையாக அணிந்த. தென்கமலை அப்படின்னா தெற்கில் இருக்கக்கூடிய திருவாரூர். பூங்கோயில் அப்படின்றது திருவாரூர் கோயிலினுடைய பெயர் தான் என்னது அப்படின்னா பூங்கோயில். இது கேள்வியாக கூட கேட்கலாம். தெற்கில் இருக்கக்கூடிய திருவாரூர் கோயிலினுடைய பெயர் என்னன்னு கேட்கலாம், பூங்கோயில். புண்ணியனார் அப்படின்னா இறைவன். மண் சுமந்தார் அப்படின்னா வந்தி அப்படின்ற கிழவிக்காக இறைவன் மண் சுமந்தார். உருகுவார் அப்படின்னா வருந்துவார். பதுமை அப்படின்னு என்ன அர்த்தம்னா உருவம். பதுமைனா உருவம். மெய்ப்பொருள் அப்படின்னா நிலையான பொருள். கணக்காயர் ஆசிரியர். கணக்கும் இலக்கியமும் கற்பிக்கிறவங்க தான் யார் அப்படின்னு, கணக்கும் எழுத்தும் கற்பிப்போர்னு சொல்லுவாங்க கணக்காயர். மாறினா மழை. பெயல்னால என்ன அர்த்தம் அப்படின்னா மழைன்னு சொல்லுவாங்க. சேமம் அப்படின்னா நலம். தேசம்னா நாடு. முட்டு அப்படின்றது குவியல். நெத்தி அப்படின்னா நெற்றி. தத்தும் புனல் அப்படின்னா தத்தி செல்லக்கூடிய நீர். முத்தம் அடைக்கும் அப்படின்னா முத்துக்கள் மிகுந்து பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும் அப்படின்னு அர்த்தம்.
கழிப்பு வேலை அப்படின்னா கருமார், கொள்ளர், தட்டர் இந்த முதலியவங்க செய்யக்கூடிய தொழில்கள், தச்சர் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அது வந்து கழிப்பு வேலைன்னு சொல்லுவாங்க. சித்திரம் அப்படின்றது சிறப்பான காட்சிகள். மதோன்மத்தர் அப்படின்ற அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம், பெரும்பித்தனாகிய சிவபெருமான். ஏன்னா அமலன் அப்படின்றது ராமனை குறிக்கக்கூடிய இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மதோன்மத்தர் அப்படின்னா பெரும்பித்தனாகிய சிவபெருமான். கதினா துணை, பேரு அப்படின்னது என்ன அர்த்தம்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். மாடுனால் என்ன அர்த்தம் அப்படின்னா செல்வம்னு தான் அர்த்தம். நனி அப்படின்னா மிகுதி, தரம் அப்படின்றது தகுதி, புவினா உலகம், மேதினா உலகம். அடுத்து விண் அப்படின்னா வானம், வரை அப்படின்றது மலை, கோடு, உச்சி, சிமயம் இதெல்லாமே வந்து மலையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். முழவு அப்படிங்கிறது மத்தளம். மதுகரம் அப்படின்னா தேனை உண்டக்கூடிய வண்டு அப்படின்னு அர்த்தம். திருநன் அர்த்தம் செல்வம்னு அர்த்தம். திருநா செல்வம். நிவேதனம் அப்படின்னா படையல் அமுது. கனகம் அப்படின்னா பொன். புறவினா குதிரை. கோனா அரசன். கடிகி அப்படின்னா விரைந்து அப்படின்னு அர்த்தம். மேலி அப்படின்னா கலப்பை. மேலினா கலப்பை, ஏர். வேந்தர் அப்படின்னா மன்னர். ஆளினா மோதிரம். சூழ்வினை அப்படின்னா உண்டாகும், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா நமக்கு உண்டாகக்கூடிய அந்த துன்பத்தை குறிக்கக்கூடியதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூழ்வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது ஊழ்வினை அப்படின்னு கேட்பாங்க. ஊழ்வினை அப்படின்னா நல்வினைன்னு அர்த்தம். சூழ்வினை அப்படின்னா உண்டாகக்கூடிய வறுமை, துன்பம். காராளர் அப்படின்னா மேகத்தை ஆளுகின்ற உழவர்கள், மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர்கள் அப்படின்றது. கசடுனா குற்றம். புரைனால் என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றம்னு தான் அர்த்தம். வலுனாலும் குற்றம். நிற்க அப்படின்னா கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நிற்கணும். எண் அப்படின்னா எண்கள். கணக்கு அப்படின்றது எண்ணை குறிக்கக்கூடியது. எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள். உவப்ப அப்படின்னா மகிழ. தலைக்கூடி ஒன்று சேர்ந்து. உடையார் அப்படின்னா செல்வர். இல்லார் அப்படின்னா ஏழை. ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு. கடையார் அப்படின்னா தாழ்ந்தவர். தொட்டனைத்து தோண்டும் அளவு. மாந்தர் அப்படின்னா மக்கள். சாந்துணையும் அப்படின்னா சாகக்கூடிய வரையில். ஏமாப்புனா பாதுகாப்பு. காமுறுவர் அப்படின்னா விரும்புவர் அப்படின்னு அர்த்தம். காமுறுவர்னா கற்றாரை கற்றாரை காமுறுவர், விரும்புவர். விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம். மாடுனால் என்ன அர்த்தம் செல்வம்னு தான் அர்த்தம். அடுத்ததா தத்தும் புனல் அப்படின்னா தத்தி செல்லக்கூடிய நீர்நிலைகள் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் ரிப்பீட்டட் ஆயிருக்கு. இதோட 7th இருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது முடியுது. 8th ஸ்டாண்டர்டை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.